ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மீனா பொண்ணு சமையல். இன்னைக்கு நம்ம வண்டி கடையில சால்னா பூரி சாப்பிடுவோம் இல்லையா? அது இன்னைக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தர போறேன். நீங்க இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை குக்கரில் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டையும் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போது குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 5 விசில் விட்டுடலாம். 5 விசில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா பட்டாணிலாம் வெந்துருச்சு, கிழங்கெல்லாம் வெந்துருச்சு. இதை இப்படி ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து குருமாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு இப்போது இது ரெடி பண்ணியாச்சு. ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஃபிங்கர் அளவுக்கு பட்டை போட்டுக்கோங்க. அதோட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 5 பல், அப்புறம் தக்காளி, அவ்வளோதான். இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஃபுல்லாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம அரைச்சிட்டு திரும்பி கொதிக்க தான் விட போகிறோம். அதோடைய மசாலா பொருட்களையும் சேர்த்துடுங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தாச்சு. நல்லா இப்போது கலந்து விட்டுக்குங்க. இது கொஞ்சம் ஆறின உடனே நம்ம இதை அரைச்சி வச்சிடலாம். இந்த பேன்லேயே நம்ம வந்து திரும்பியும் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதோடு சேர்த்து நம்ம கேஷ்யூவை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த கேஷ்யூ போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் அதை சேர்க்குறேன். அதே பேன்லேயே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதோட நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டை வந்து போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா பச்சை வாசனை போகணும். ஏன்னா நம்ம வந்து அந்த பயிறுலேயும் கிழங்குலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது வெந்துருச்சு. இப்போ இதில் தான் நமக்கு அந்த பச்சை வாசனை போகணும். அதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துடுங்க. நம்ம பயிர்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம், அதனால் பார்த்துக்குங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போது அந்த சுண்டலை நம்ம இதில் கலந்துக்கலாம். இதில் நான் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துருக்கேன். ஆம்ச்சூர் பவுடர் போட்டிங்கன்னா தான் அந்த புளிப்புத்தன்மை நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் புளியை கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். இல்லைனா மாங்காய் வத்தல் இருந்ததுன்னா அதை ஊற வச்சு அதை அரைச்சி போட்டுக்கலாம். நான் இந்த ஆம்ச்சூர் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது நல்லா இப்போ கொதிச்சிட்ட பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இறக்கும் போது ஒரு பிஞ்ச் இந்த பெருங்காயத்தூளை போட்டு இறக்கிடுங்க. ஏன்னா பருப்புலாம் போட்டிருக்கறனால வாயுக்காக தான் அந்த இதை போட சொல்கிறேன். அவ்வளோதான். டேஸ்டியான ரோட்டுக்கடை சால்னா ரெடி ஆகிடுச்சு. பூரி நான் வந்து வெளியில் தான் வாங்கினேன். பூரி ஒரு நாள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், பொரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம உடச்சி ஒரு கப்பில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒரு 3 பூரி 4 பூரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். வெங்காயத்தை அது மேலே போட்டுடுங்க. பொரியை போட்டுடுங்க. அதுக்கப்புறம் திரும்பி சால்னா ஊற்றிடுங்க. சால்னாக்கு மேலே தான் நம்ம வந்து திரும்பி வெங்காயம் போடணும். கொஞ்சம் மிக்சர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து காம்பினேஷனில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். மல்லி இலையை கொஞ்சம் மேலே தூவிக்குங்க. பாருங்கள், ரோட்டு கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு அதே லுக்கில் நமக்கு வீட்லேயே செஞ்சாச்சு. எல்லோரும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பர் சமையல் தெரிஞ்சுக்கிறதுக்கு மீனா பொண்ணு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. Bye bye.